அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது முருகப்பெருமான், முருகன் கோவில், காவடி, பால்குடம் இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏராளமான சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். மாதத்தில் 12ஆம் மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரத்தில் 12ஆம் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாளை தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தெய்வ திருமணங்கள் நிறைய நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்த சிவபெருமான் பார்வதியை கரம் பிடித்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். பார்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் அவதரித்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். முருகனின் வள்ளி அவதரித்த தினம் இந்த பங்குனி உத்திர திருநாள். தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருகணன், ஸ்ருதிகீர்த்தி திருமணங்களும் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான். அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினம் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான். சிவனின் தவத்தை கலைத்ததால் தன் நெற்றி கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். பங்குனி உத்திர திருநாளில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏராளமான கல்யாண நிகழ்வுகள், அதுவும் தெய்வ திருமணங்கள் நிறைய நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இதை கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணமாகாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு ஆலயம் சென்று திருமண கோலத்தில் தெய்வங்களை தரிசித்து விரதம் இருந்து வழிபட்டு வரும்பொழுது அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். அதனால இவ்வளவு சிறப்புகள் பங்குனி உத்திர திருநாளுக்கு இருக்கு. கருட கமன தவ சரண கமலமிக மனசில சது மம நித்யம் மனசில சது மம நித்யம் மமதா பமபா குருதேவ மமதா பமபா குருதேவ கருட கமன தவ சரண கமலமிக மனசில சது மம நித்யம் மனசில சது மம நித்யம் மமதா பமபா குருதேவ மமதா பமபா குருதேவ. மீண்டும் பங்குனி உத்திரத்தை பற்றி இன்னும் சில சிறப்புகளை நான் அடுத்த பதிவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.